நாளுக்குரிய தேவ வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதில் இருக்கின்ற 3-4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3-4 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அல்லேலூயா. இன்று எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம், அது தலைப்பு என்னன்னா, நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக என்ன காரியங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரோ ஒரு மனுஷன் வாழ்நாட்கள் செஞ்சு முடிச்சிடணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேலே என்ன அழைப்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு சகோதரியை பார்த்து இந்த கால வேலை ஒரு பிரதரை பார்த்து கேட்குற, பிரதர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதுக்காக உங்களை உண்டாக்கினார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாரு? வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட்டுன்னு சொல்லும் போது நல்லா பாருங்கள், உலகத்தில் ஒரு 70 வருஷம் வாழ்கிறாங்களா? என்ன பாருங்கள், 70 வருஷம் வாழ்கிறாங்களா? ஒரு 80 வருஷம் வாழ்கிறாங்களா? மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க இன்றைக்கி ஒரு 90 வருஷம் வரைக்கும் வாழ்கிறாங்க. ஒரு 90 வருஷம் வாழ்ந்த பிறகு மரிச்சிடுறாங்க. பரலோகத்தில் போனால் நித்திய காலம். இப்போ பரலோகத்தில் போய் ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்பா இந்த உலகத்தில் நல்ல குடும்பம் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், நீ என்ன பண்ணன்னு கேட்டால் அங்கே வந்து என்ன பண்ணுவான்? எத்தனை வருஷம்? அது மில்லியன் வருஷம், அதாவது ஆயிரம் வருஷம் மாதிரி இருக்க போகுது. அப்போ போய் ஆண்டு கேட்பான், நீ என்ன பண்ணன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னால் ஆண்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீ ஒன்றுமே செய்யலைன்னா நான் என்ன பண்ணுறது தான் கேட்பார். ஏன்னு கேளுங்களேன், இந்த உலகத்தில் உலகத்தானுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வித்தியாசம் தான். என் வாழ்நாட்கள் நான் எதற்காக உண்டாக்கப்பட்டேன் என்பதை, தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நான் அறியணும். தேவன் எதற்காக என்னை உண்டாக்கினார், நான் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டேன். நல்லா எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் யாருடைய வயிற்றில் பிறக்கணும், எந்த குடும்பத்தில் வரணும், எந்த சமுதாயத்தில் நான் வளரணும், எதிர்காலத்தில் நான் எப்படியா மாறணும், எல்லாமே முன்குறிக்கப்பட்டது. இதை யாருமே மாற்ற முடியாது. இப்போ பாருங்கள், சகோதரி சாட்சி சொன்னாங்க, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், நீங்கள் யாருக்கு மகளாக இருக்கணும், மருமகளாக கூட மாறணும், மருமகனாக மாறணும் என்பதை ஏற்கனவே கர்த்தர் எல்லாம் தீர்மானிச்சிட்டாரு. நீங்கள் வாழ்க்கையில் மாற்றவே முடியாது. எங்கள் அம்மாவுக்கு நான் பிறக்க மாட்டேன், எனக்கு அந்த அம்மா வீட்டில் பிறந்தா எனக்கு மாடி வீடு இருக்குது, எங்கள் அம்மா பிறந்தா நான் ஏன் பிறக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்காக நியமித்த அது ஒரு காரியம். அது இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்திருக்கிறேன். இப்போ பிறந்ததுனால நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பிறந்ததுனால ஒருவேளை நீங்கள் ஆசை இருக்கும், ஒருவேளை அந்த குடும்பத்தில் நான் பிறந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்துக்கும்? அந்த அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களே, அவங்க நல்லா செய்கிறாங்களே, அவங்க நல்லா கொடுக்குறாங்களே, எனக்கு ஏன்? நான் சொல்லுகிறேன், தாயின் வயிற்றில் உருவாக முன்னே கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்துட்டார். நீ எந்த குடும்பத்தில் பிறக்கணும், நீ எப்படி வளர்க்கப்படணும், எந்த ஊரில், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்குறித்தபடினால ஒருவரும் என்ன பண்ண முடியாதுன்னா, ஆண்டவரே நான் எதற்காக இப்படி இருக்கிறேன் என்பதை சொல்லவே முடியாது. கர்த்தர் எல்லாம் முன்குறித்தார். எதற்காக? ஒரு நோக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். த நோக்கம், இங்கிலீஷில் சொல்லணும்னா த பர்பஸ் ஆஃப் லைஃப். என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அதுதான் இன்னைக்கு நம்ம அறிய போகிறோம். ஒரு விஷயம் மறுபடியும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4 வசனம் நான் வாசிக்கிறேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகிறது முன்பாக பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்னா, ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்காக நியமித்த கிரியைகளை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். 2 காரியத்தை ஆண்டவர் செஞ்சு முடிச்சார். நல்லா பாருங்க. ஒன்று, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சார். 2வது சொன்னாரு, ஆண்டவரே வேலை வந்தது, என் ஜீவனை உன் கருத்தை ஒப்பு கொடுக்குற சொல்லிட்டு எல்லாம் முடிந்ததுன்னாரு. அப்படின்னு தெரியுமா, நான் செய்ய வேண்டியதையும் செஞ்சுட்டேன்,
இந்த உலகத்தை விட்டு நான் போறேன். 2 காரியத்தை செஞ்சுட்டு. அதனால தான் பாருங்க, நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுவாரு, ஆண்டவரே என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது? இனி இந்த உலகத்தில் இயேசுவை பார்க்க முடியாது. அதான் சொல்லுகிறார். அப்போ 2 காரியம் என்ன பார்க்கணும்? வேலை ஒன்று, என் மரணம் ஒன்று. சில பேர் என்ன தெரியுமா, மரணத்தினால வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலை. நல்லா பாருங்க, எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு எண்ணம் வந்துடும். என்ன தெரியுமா, சகோதரி சொன்னது போல தான், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பேசாத நம்ம செத்துடலாமா, பேசாத நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, நம்ம வாழ்க்கையில் இனி ஏன் வாழணும்? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மரணத்தை நினைச்சு பார்க்கக்கூடாது. நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன் ஓட்டத்தை நீ தொடர வேண்டும். நான் ஒவ்வொரு நாள் அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது எனக்குள்ள ஒன்று உண்டாகணும். என்ன பிரச்சனை வந்தாலும், ஏது வந்தாலும், எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அதை முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டே இருக்கணும். என் வாழ்க்கை அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரங்கள் வரும், பாடுகள் வரும், கண்ணீர்கள் வரும். அதனால என் வாழ்க்கையில முடியுதுன்னு என்ற காரியம் வரவே கூடாது. தெரியுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? எனக்காக நியமித்ததை இந்த உலகத்தை நான் செய்து முடித்தேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன நியமித்தாரு? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறான். எல்லாம் எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 13 வாசிங்க பார்க்கலாம். சாரி சிஸ்டர். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. இங்க பாருங்க, பவுல் சொல்கிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதுக்காக தான் ஆசையா ஓடுறேன். என்ன பாருங்க, என்ன பாருங்க, பைபிள் அங்கங்க பார்க்காதீங்க பாருங்க, ஏன்னா நீங்க பார்க்கறதுனால மறந்துறீங்க பாருங்க. பவுல் சொல்கிறார், நான் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன். எதற்காக அவர் பிடிக்கப்பட்டாரு? அவர் தர்சீசுக்கு போய் கொண்டே இருக்கிறாரு. தர்சீசுக்கு போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? பவுலே பவுலே நீ எனக்கு தேவைன்றாரு. தேவன் சொன்னவனே குருடன் ஆயிடுறாரு. அப்போ ஆண்டவருக்கு முற்றிலுமே அர்ப்பணிச்சு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே என் வாழ்க்கையை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அர்ப்பணிச்ச உடனே அனனியா வந்து சொல்றாரு, பார்ப்பா கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு, அதனால நீ ஆண்டவர் முற்றிலும் தேவை, அன்னைக்கு அர்ப்பணிச்சிடுறாரு. இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் செய்யணும்னா பின்னானவைகளை நான் மறக்கணும். என்ன மறக்கணும்? என் வாழ்க்கையில பின்னாடின்ற ஒரு லைஃப் இருக்குது. எல்லாருக்கும் பாருங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு லைஃப் இருக்கும், எனக்கும் ஒரு லைஃப் இருக்கு. என்ன லைஃப்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. என்ன வாழ்க்கை? அது பாவமான வாழ்க்கை, நன்மையான வாழ்க்கை, இல்லை உலக பிரகாரமான வாழ்க்கை, இல்லை வேற மதத்தில் இருந்த வாழ்க்கை, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பின்னானவைகள். முன்னானவைகள் என்ன தெரியுமா? கிறிஸ்து, தேவனுடைய சித்தம், தேவனுக்காக ஓடுவது, இது முன்னானவைகள். பவுல் சொல்லுகிறான், நான் பின்னானவைகளை நான் மறக்கணும், உலகத்தை மறக்கணும், உலக ஸ்நேகத்தை மறக்கணும், எல்லாத்தையும் மறந்து எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்திருக்கும் போது பவுலுக்கு என்ன வந்திருக்கும்? என்ன பாருங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் பவுல் எழுந்திருக்கும் பொழுது வந்திருக்கும், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? புறஜாதிகளுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லா ஜனங்களுக்கு கர்த்தரை அறியும்படியாக, கர்த்தரை பயன்படுத்தும்படியாக என்னை தேர்ந்தெடுத்தபடினால் நான் ஆசையோடு அதை ஓடுகிறேன். அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, அந்த வாசித்த 14ஆம் வசனம் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக லக்கை நோக்கி தொடர்கிறேன். என்ன பாருங்க, எனக்கு முன்னாடி ஒரு லக்கு இருக்கு, அதுதான் அந்த நோக்கம். அந்த நோக்கத்துக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இந்த ஓடுறதுல மாரத்தான் ஓடுறது எப்படி தெரியுங்களா? சில பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க எப்படி நம்ம ஓடுறீங்க? ரன்னிங் ரேஸ் போல ஓடுறீங்க. எப்படி தெரியுமா? 1 2 3 சொன்ன உடனே இங்க இருந்து சொல்றாங்க, பாரதபுரத்தில் இங்க இருந்து அந்த அன்பு தொண்டு நிலையத்து வரைக்கும் ஒரு பந்தயம் சொல்றாங்க. எல்லாருமே நிக்கிறீங்க. இப்ப நம்மெல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கணும். எப்படி தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே நான் ஆண்டவருக்காக ஓட போகிறேன், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போறேன் என்பதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுறீங்க. 1 2 3 சொன்ன உடனே எல்லாம் வேகமா ஓடி போயிட்டு என்னமா பண்றீங்க? அந்த கோட்டை தொட்டுறீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது லக்கை நோக்கி ஓடுகிறது. அது ஓட்டம் கிடையாது. ஒரே நாள்ல ஓடிட்டு எப்படி தெரியுமா? வாங்க சபையோட எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கலாம், ஜெபிச்சிட்டேன். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக வாங்க, சீஷத்துவ கூட்டத்துக்கு வாங்க, வந்துட்டேன், ஸ்தோத்திரம். அடுத்தது வாங்க ஒரு நாள் ஊழியத்துக்கு போகலாம், நான் வந்துட்டேன், ஸ்தோத்திரம். இது எல்லாம் செய்வது ஒரு நாள் ஓட்டம் கிடையாது.
கிறிஸ்தவ ஓட்டம் என்பது அனுதினமும் நான் ஓட வேண்டும். ஆசையாக எதற்காக நான் பிடிக்கப்பட்ட இந்த உலகத்தில் அதற்காக தான் ஓடணும். வாழ்க்கையில் அதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ, நான் ஆசையாக நான் ஓடுகிறேன். என்ன பாருங்க, ஜெயமரியம் அதற்காக நான் அழைக்கப்படும், அதுக்காக தான் நான் ஓடணும். என் வாழ்க்கை இந்த ஓட்டுற வாழ்க்கையில் நான் இப்போ பாருங்க 10வது மாதம் எல்லாம் வந்து உட்காந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒன்று 2 மாதம் தான் இருக்குது. இந்த வருஷம் முடியும், ஒன்று 2 மாதம். இந்த 10 மாதத்தில், இந்த 9 மாதத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க நினச்சி பாருங்க. இந்த 9 மாதத்தில் ஆண்டவருக்காக நான் உருப்படியாக ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சேன்? ஒரு ஆத்மாவை போய் நான் சந்திச்சேனா? தேவனுக்காக இயேசுவை பற்றி சொன்னேன்னா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஊர்லையும் இல்லை மற்ற வெளியிலும் எந்த இடத்துலையும் நான் ஆண்டவர் நல்லவர், இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தார், இவர் தான் நல்லவர், அவர் என்பதை குறித்து நம்ம சொன்னோமா? சொல்லியிருக்கவே மாட்டோம். ஆனால் வாழ்க்கையில் மட்டும் பார்த்தா 24 மணி குடும்ப பிரச்சனையும் வாழ்க்கை பிரச்சனையே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு மாதம் வரும்பொழுது வாக்குத்தத்தம் என்பது ரொம்ப நல்லது, வாக்குத்தத்த வசனம் என்பது ரொம்ப நல்லது. வாக்குத்தத்தம் மூலமாக ஆண்டவர் பேசணும், நிறைவேற எல்லாம் உண்மை. ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்று காரியம் இருக்கும். எனக்கு இப்போ 33 வயது ஆகுது. இந்த 33 வயதில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கவலை இருக்குது. என்ன தெரியுமா? 33 வயதில் ஒரு வேளை மறுபடியும் கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தா, சிறு வயதில் நான் ஊழியம் செஞ்சேன்னா இந்த 33 வயதுல இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக நான் செஞ்சிருப்பேன். என் வாலிபத்தில் அநேக நேரத்தில் கர்த்தரை அறியாதனால, அதாவது ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழல, ஆனால் கர்த்தரை அறியாதபடினால ஏதோ நான் இருந்தேன் போனேன். அப்படி இருந்தபடினால இதே சர்ச்சில் நல்லா கேளுங்க, ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா உபவாச ஜெபம் நடத்துவார். அப்போ நம்ம சபை மூப்பர் என்ன பண்ணுவார்? என்ன அவர் பக்கத்துலேயே நான் உட்கார வச்சிருப்பார். ஏன் தெரியுமா? இப்போ நான் சொன்ன பாருங்க, தம்பிங்களை கொஞ்சம் பார்த்துங்க, அது மாதிரி நான் அவர் பக்கத்து இங்கே தான் உட்காருவார். அப்போ உட்கார மாதிரி என்னை பக்கத்துலேயே உட்கார வச்சுப்பேன். தெரியுமா, அடிக்கடி நான் வெளியே ஓடிடுவேன். அந்த நாட்கள்லாம் நினச்சி பார்க்குறேன், ஒரு வேளை என் சிறு வயதிலேயே நான் ஆண்டவர் அதிகமாக அறிஞ்சிருந்தேன்னா, அதாவது நான் அப்பா அம்மா மூலமாக அறியப்பட்டேன், ஆனால் நான் பர்சனலாக தேவனை அறிஞ்சதுன்னா என் வாலிபத்தில் இன்னும் அநேக நான் ஓடி இருக்கலாம், அநேகருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், கர்த்தருக்குள்ள ஆத்துமாதாயம் பண்ணியிருக்கலாம். என்ன 33 வருஷம் வாலிபம் குறைஞ்சுனே வருது ஒவ்வொரு நாளும். அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், ஆண்டவரே எனக்கு இன்னொரு வாழ்க்கை தாங்க ஆண்டவரே. அப்படி போல் என்ன வருது ஏன்னு தெரியுமா? இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக ஜபத்தில் இருந்திருப்பேன், அநேக இடங்களுக்கு ஓடி இருப்பேன், ஊழியம் செஞ்சிருப்பேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏன் தெரியுமா? நான் என் வாழ்க்கையை முடிப்பது என் நோக்கம் கிடையாது, கர்த்தர் எனக்காக நியமித்ததை நான் செய்து முடித்திருக்கணும். நல்லா பாருங்க, ஆண்டவருக்காக மரிச்ச எல்லாருடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாருமே 60 வயசுல 100 வயசுல மரிக்கல. சீஷர்கள் நாளில் சிதறப்பட்ட பொழுது தோமா அந்த நாளில் எப்படிப்பட்டதுமா மரிச்சு போறாங்க. இந்தியாவில் வந்து மரிச்சு போறாரு. இதே சென்ட் தாமஸ் மவுண்டில் அவர்கள் எல்லாரும் அவர் கொலை செய்ய வரும்பொழுது அந்த மலையில் அவர் ஜோம் பண்ணுறாரு, ஆண்டவரே என்னை நோக்கி இப்படி வரான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் முட்டி போட்டு ஜோம் பண்ணும்பொழுது அவர் பின்னாடி வந்து ஈட்டினால் குத்தப்பட்டு அங்கேயே மரித்து போகிறாரு. அதான் சென்ட் தாமஸ் மவுண்ட். அங்கே தான் ஒரு கல்லறை இருக்கிறது. இன்னைக்கு கூட நீங்கள் போனீங்கன்னா நம்ம பீச் பக்கத்தில் ஒரு பெரிய சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, முடிஞ்ச டைம் இருந்தால் போய் பாருங்கள். அந்த சர்ச்சு பெரிய சர்ச் இருக்கும், ரோமன் காத்தலிக் சர்ச்சு. அந்த சர்ச்சு கீழே பார்த்தீங்கன்னா தாமஸ் அவருடைய கல்லறை இருக்கும், அவருடைய எலும்பு இருக்கும். என்ன தெரியுமா? இந்தியாவுக்கு 52 ஏடி அப்படின்னு தெரியுமா? இந்த 2025 வருஷம் ஆகுது. 52 மைனஸ் பண்ண தெரியுமா? 1940 55 வருஷத்துக்கு முன்னாடியே தோமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார். அவர் மரித்து போன அந்த எலும்பு இன்னும் வச்சிருக்கிறாங்க. இந்தியா உலகத்திலேயே சபைக்கு, அதாவது ஸ்டேஜ் இங்கே இருக்குதுன்னா இந்த இடத்துல 3 இடத்துல தான் கல்லறை இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சபை தான் அந்த சபை. நீங்க போய் பாருங்க. ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா? அன்னைக்கு எல்லாரும் தேவனை பின்பற்றின சீஷர்களாகட்டும் யாரா இருக்கலாம், யாருமே வந்து 100 வயசுல மரிக்கல. தேவன் தங்களுக்காக நியமித்ததை செய்து முடித்தாங்க, மரித்து போனாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 100 வருஷம் வாழல, 50 வருஷம் வாழல, வாழ்ந்தது 33 வருஷம் தான். 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. 3 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் சொல்றாரு, கர்த்தாவே நீர் எனக்கு நியமித்ததை நான் செய்து முடித்தேன். என் வாழ்க்கையில் நான் என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு எனக்கு 33 வயது ஆகுது. ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ற இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வேளை வந்தாருன்னா நான் பரலோகத்தில் போனால் எனக்கு கணக்கு கேட்பார். ஏப்பா 33 வருஷத்துல 19வது வருஷத்துல நீ என்னை அறிஞ்சல, இந்த அறிஞ்ச வருஷத்துல இத்தனை 14 வருஷம் மேல் ஆகுது, இத்தனை வருஷங்கள் எனக்காக நீ என்ன செஞ்ச, என்ன ஊழியம் செஞ்ச, எவ்வளவு உண்மையா செஞ்ச நான் பார்ப்பேன். இந்த 33 வருஷத்துல ஆண்டவரே நான் உமக்காக செய்யலையப்பா. ஆனா வாழ்க்கை மட்டும் ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்குது. உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சு பாருங்க.
ஒரு ஊழியக்காரனாகிய ஊழியம் செய்கிற எனக்கே இருதயத்தில் இவ்வளவு குமுறல்கள் இருக்குது ஒவ்வொரு நாளும். அந்த சபை வளருதோ இல்லையோ அது ரெண்டாவது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்வதே முதலான நோக்கம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? சபையில் 1000 பேர் வரது தான் நோக்கம். ஆமா, சபைக்கு 1000 பேர் வரணும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரணம் தெரியுமா? நான் உனக்கு கொடுக்கப்பட்டதை உண்மையாக நீ செய்கிறாயா என்பதுதான். ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான். அதுல ஆசீர்வாதம் வருது இல்லை என்பது கர்த்தரிடத்துல இருந்து இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க போய் தண்ணீர் மேலும் ஆகாரத்தை போடுன்றாரு, நீங்க விதைங்கன்றாரு. அது 30 60 100 வளர்றதுக்கு கர்த்தரிடத்துல தான் இருக்குது. என்னுடைய வேலை என்ன தெரியுமா? நான் பிரயாசப்படணும், அனுதினமும் வரணும், உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யணும், ஊழியங்கள் செய்யணும், எல்லாமே இருக்கும். இது மீறி அறுவடையை காண செய்வது தேவனாகிய கர்த்தர். உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சு பாருங்க, 9 மாதங்கள் தேவனுக்காக நம்ம என்ன செய்தோம்? அல்லது உங்க வயசை நினைச்சு பாருங்க. என்னை விட எல்லாருமே வயதில் கொஞ்சம் மூத்தவங்கள தான் இருக்கிறீங்க, உங்களோட வயதில் கொஞ்சம் சிறியவனா கூட நாங்க இருக்கலாம். நினைச்சு பாருங்க, இத்தனை வருடங்கள்ல ஆண்டவருக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? ஓட்டத்தை எல்லாம் முடிக்க போறீங்க. என்ன தெரியுமா? ஒரு நாள் உங்களுக்கு மரணம் வரும்பொழுது உங்களை சுற்றி இருக்க எல்லாம் அழுவாங்க. ஐயோ, இவர் எப்படிப்பட்டவர் வாழ்ந்த தெரியுமா? ஆண்டவர் பாப்பார், எப்பா உனக்காக இந்த உலகத்துல நீ செய்ய வேண்டிய வேலையில ஒரு 5% கூட செய்யாம முடிச்சிட்டியப்பா. என்னப்பா 90% அப்படியே இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்குது. நல்லா பாருங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. என்ன பாருங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் எழுதிட்டு நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுத்துட்டு வரீங்க. டீச்சர் உங்களை பார்த்து சொல்றாங்க, பேப்பர்ல 5% தான் நீங்க ஃபில் பண்ணிக்கிறீங்க, பாஸ் பண்ணுவீங்களா? நம்ம மார்க் எடுப்போமா? கர்த்தருடைய வேலையும் அப்படிதான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அனுதினமும் ஆசையாக ஓடுகிறேன். ஏன் தெரியுமா? லக்கை நோக்கி ஓடுகிறேன். அந்த லக்கு என்ன தெரியுமா? எதைக்காக என்னை கர்த்தர் அழைத்தார். என்னோட வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம், ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம். இயேசு அவர்களை நோக்கி, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கு. நல்லா பாருங்க, கர்த்தருடைய கிரியை என்ன தெரியுமா? தேவ சித்தம் தான். நற்கிரியைகள் வேற. என்ன பாருங்க, நற்கிரியைகள் வேற, கிரியைகள் வேற. நற்கிரியல் என்ன தெரியுமா? நல்லது செய்வது. தமிழ்ல இந்த பைபிள்ல அந்த காலத்துல தமிழ்ல எழுதிட்டாங்க. கிரியைன்றதுக்கும் நற்கிரிக்கு வித்தியாசம் இருக்குது. நற்கிரி என்பது டூயிங் குட் திங்ஸ், அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் நற்கிரியைகள். கிரியை என்பது என்ன தெரியுமா? செயல்கள், நான் பண்ணுகிற காரியங்கள். அநேக வார்த்தைகளை சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அனுதினமும் பிதாவுடைய சித்தத்தை செய்வது, கிரியைகளை செய்து முடிப்பது என்னுடைய போஜனமா இருக்கு. என்னோட போஜனம் தெரியுமா? தேவனுடைய சித்தமா இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தரிடந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்வது. நம்மளாம் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? சோதனை வரும்போது, பாடுகு வரும்போது சொல்லுவோம், கர்த்தர் என்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லலை. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது பிதாவிடத்தில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த நாளுக்குரிய சித்தத்தை முடிப்பதே என் வயிறு நிரம்பும். என்ன பாருங்க, ஒரு விபச்சார ஸ்திரியோட ஆண்டவர் பேசுகிறார். கானானிசி சொல்றா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுன்றாரு. அவ சொல்றா, நீ ஒரு யூதனா இருக்க, நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றா. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, ஏமா உனக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை கணவன் கேட்கிறார். என்ன பாருங்க, உனக்கு எத்தனை கணவன் கேட்கிறார். அவ சொல்றா, எனக்கு கல்யாணமே ஆகல, எனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? ஆண்டவர் சொல்ற, உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? ஏன் தெரியுமா? இது வரைக்கும் உனக்கு 5 பேரு, உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? அவன் ஷாக் ஆயிடுறான். யார் இவரு? என்னை பத்தி அப்படியே சொல்றாரு, என் பாப வாழ்க்கை குறிச்சு அப்படியே சொல்றான். ஷாக் ஆயிடுறான். அப்ப சீஷக பாக்குறாங்க, என்ன ஆண்டவர் ஏதோ ஒரு ஒருத்தவங்களோட பேசினே இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது அவ சொல்றான், நான் தாகத்துக்கு தான் தண்ணி கேட்கிறேன், என்னிடத்துல ஒரு தண்ணி இருக்கு, அதை நான் உனக்கு கொடுத்தேன்னா இந்த 5 வாழ்க்கை இருக்குது பாரு, 5 வாழ்க்கை, இந்த தாகம்லாம் உனக்கு அடங்கிடும். எதை ஆண்டவர் மீன் பண்ணி சொல்றாருன்னா, இந்த உலகத்துல தீராத ஒரு ஆசை இருக்கு பாரு, இவர் இல்லைன்னா அவர் இல்லை, அவர் இல்லை, அவர் இல்லை, அவர் இல்லை, இவங்க இல்லை, இந்த பணம், இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. இந்த உலக ஆசை உனக்குள்ள ஒன்று இருக்குது இல்லை, நான் உனக்கு ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன். அப்போ அவர் சொல்றான்,
உன்னிடத்துல பாத்திரமும் இல்லை, தண்ணீர் இல்லை, எப்படி கொடுப்ப? அப்படி கிடையாது. உன்னோட பேசுகிறவர் யார் என்பதை நீ அறிந்தனா நீ விசுவாசிப்ப. நானே ஜீவ தண்ணீரா இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஜீவ தண்ணீரா இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு உணவும் தண்ணீர் எது தெரியுமா? தேவ சித்தத்தின்படி செய்வதும் தேவ சித்தத்தின்படி வாழ்வது தான். கர்த்தருடைய கிரியை நான் எப்படி செய்வது தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், கர்த்தருடைய சித்தத்தை நான் எப்படி செய்வேன்? வாசிங்க பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் ஒருத்தரும் 6ஆம் அதிகாரம் 29 2 வசனம் தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய கிரியை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி பாருங்க கேட்குறாங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? 29 வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது. நல்லா பாருங்க. முதல்ல கிரி என்னென்ன தெரியுமா? வந்து கேட்குறாங்க, தேவனுடைய கிரி என்னென்னப்பா? ஆண்டவர் இயேசு அழகா சொல்றாரு. என்ன தெரியுமா? நீ அவர் ஒருத்தர் அனுப்பினார் பாரு. யாரு? தன்னை குறித்து தான் சொல்றாரு. அவரை விசுவாசிப்பது தான் தேவனுடைய கிரியை. ஏன் அவரை விசுவாசிக்கணும்? அவரு தான் உலகத்தை விட்டு போகும்போது சொன்னாரு, சகல சிருஷ்டியும் நீங்க சீஷராக்கணும். போன நம்ம சீஷத்துவ கூட்டத்தில் ஒரு 7 பாயிண்ட் நான் சொன்னேன். அவர் ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, 7 பாயிண்ட் நான் சொன்னேன். நல்லா பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நான் ஏன் விசுவாசிக்கணும்? பிதாவானவர் கட்டளை கொடுக்கல. இங்க பாருங்க, உலக சிருஷ்டிக்கும் போங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, என் நாமத்தினால நீங்க மறிங்க, யாருமே சொல்லல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் சொல்ல, இதோ நான் உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவான். ஆண்டவருடைய உபதேசத்தை பாருங்க. பிதாவானவர் இது சொல்லல. பிதாவானவர் என்ன சொன்னாரு? நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜாதி, மனம், இனம், மக்கள், இதை தான் சொன்னா தவிர்த்து இஸ்ரவேலங்களை பார்த்து மாத்திரம் தான் சொன்னாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் 2000 இல்லை, பல ஆயிரங்களுக்கு மேலாக நான் புறஜாதியை போல இருந்த என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என் மகளா இருக்கிறாய், நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன், தன் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன் சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அவரை விசுவாசித்து அவர் சொன்ன வசனங்களை கை கொண்டு நான் செய்யும் போது எப்படி இருக்குது? தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது. அப்போ என் வாழ்க்கையில் போஜனம் என்ன தெரியுமா? அதிகாலை இருந்து தேவ சித்தம் என்ன? காலைல ஏஞ்ச உடனே நம்பாளுங்க என்னதம்மா பண்ணுறது? என்ன பாருங்க, ஃபோனை எடுத்து நோண்டுறது, வாட்ஸ்அப்பில் வேற என்ன பார்க்குறது, இல்லைன்னா என்னதம்மா பண்ணுறது? இன்னைக்கு என்ன பண்ணலாம்? வெளியே சுற்றலாமா? வெளியே எங்கன்னா போகலாமா? மனசாட்சி இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது நான் கேட்குறேன் இந்த பதில். எனக்குன்னா ஒரு நாள் லீவ் இருக்கும் போது உங்களுக்கு அதிகாலை எழுந்திருந்து எனக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். சரி, இவ்வளோ நாட்கள் வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்ந்துட்டோம், தேவன் என்னதான் என் வாழ்க்கையில் சித்தம் வச்சிருக்கிறா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். யாருன்னா ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு நாள் லீவு கிடைக்கும் போது ஏஞ்சிருந்து இன்னைக்கு தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்னதான் செய்ய சித்தமாக இருக்கிறாரு. கேள்வி கேட்போம். என் வாழ்க்கையில் ஏன் தான் ஆண்டவர் இவ்வளோ துன்பத்தை கொடுத்தாருன்னு தெரியல. அந்த கேள்வி மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. நம்மள இருக்கிற வாய்க்கும் ஆண்டவர் ஒரு நாள் நேரடியாக நம்ம பார்க்கும் போது செவிலே வைப்பார் நம்மளை. ஏன் தெரியுமா? நான் உன்னை ஜெபிக்க சொன்னேன், ஆனால் நீ என்ன பண்ண தெரியுமா? ஜபத்தில் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம் நான்ன்றது போல என்னையே முன்னிறுத்து. என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை ஆண்டவர் சொல்லுவார், இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தானா? இதை நான் தான் உன் வாழ்க்கையில் அனுமதிச்சேனா? ஆண்டவர் சொல்லுவார், ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி என் சமூகத்தில் வந்துட்டு, ஆண்டவரே நான் ஊழியம் செய்யல தான் பாஸ்டர் போல, ஆனால் நான் உமக்காக இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? ஒரு நாள் எப்பாவது தேவ சமூகத்தில் வந்து அழுது ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஏதாவது கஷ்டத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் அப்படி இல்லை, என் கிரியை நான் செய்து முடிப்பது, பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிக்கணும், அதுதான் என் போஜனமாக இருக்கிறது. ஆண்டவர் இன்னுமாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். போதும். நம்பர் 1, ஆண்டவருடைய கிரியை நான் எப்படி செய்ய முடியும்?
அவரை விசுவாசிப்பதே தேவனுடைய கிரியா இருக்குது. அப்ப நான் எப்படி செய்ய முடியும்? எப்பொழுதும் அவர் சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கு. நம்பர் 1, அவர் சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய அவருக்காக நான் செய்கிற கிரியா இருக்குது. நம்பர் 2 எது தெரியுமா? வாசித்த 5:17 சொல்லப்படுகிறது, பிதா இதுவரைக்கும் எனக்குள் கிரியை செய்கிறபடினால் நானும் கிரியை செய்கிறேன். என்ன பாருங்க, நான் முடிக்க போறேன் கொஞ்ச நேரத்தில். என்ன பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறா, நான் எப்படி கிரியை செய்கிறேன்? நான் சுயமா செய்யல. இப்போ பாருங்க, ஒரு முடவனா இருக்கிறான், ஓடி போயிட்டு ஆண்டவர் வந்து நீ எழுந்துரு நட அப்படின்லாம் சொல்லல. பிதாவானவர் தனக்குள் வல்லமையாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொலேசியர் 1:29 எடுத்து ஒரு வாசிங்க பார்க்கலாம். கொலேசியர் 1:29 எனக்குள்ளே வல்லமையா கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் எப்படி தெரியுமா ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறேன். என்ன பாருங்க, எழுத இங்க பாருங்க, நான் எப்படி தெரியுமா வேலை செய்கிறேன்? ஆண்டவர் எனக்குள்ள கிரியை செய்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா எனக்குள்ள செய்கிறபடினா நான் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வல்லமையா நடப்பிக்கிற ஆண்டவர் எனக்குள்ள செய்கிறபடினால் நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? பிதா தனக்குள் செய்கிறபடினா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் செய்து கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வல்லமையாய் எனக்குள்ள ஒருவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் பாருங்க, என்னை செயலாற்றுவது, என்னை நடத்துவது, என்னை பேசுவது, நான் தேவனுக்காக ஓடுவது, இந்த எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவன் எனக்கு கொடுக்கானத பாடல் இப்படியே சொல்லி பாடலாமலாம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே எப்படி அறிந்திருக்கிறா தெரியுமா? சும்மா நம்ம சாப்பிட்டுக்கின்னு தூங்கிட்டு வாழ்க்கை அதை ஆண்டவர் அறிய மாட்டார். என்ன தெரியுமா? எனக்குள் ஆண்டவர் விருப்பத்தை அவர் தான் உண்டு பண்றாரு. நான் ஒரு ஆண்டவருக்காக எதனா ஊழியம் செய்யணும், நான் ஆண்டவருக்காக ஆத்துமாதாயம் பண்ணணும், இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கணும், இந்த வல்லமையாக நான் கிரியை செய்யணும், இது எல்லாவற்றையும் அவர் தான் எனக்குள்ள உண்டு பண்ணுகிறார். நான் சுயமா எதுவும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டனோ. ஏன் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டது வெறும் அந்நிய பாஷை ஷா பான்னு பேசுறது கிடையாது. அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம், பரிசுத்த ஆவியானது ஒரு அபிஷேகம். எப்படி அபிஷேகம்? இப்போ கூட ஆராதனை பண்ணும்போது பொழுந்திடும் வல்லமை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இது அபிஷேகம் தான், அந்நிய பாஷை தான். அது மாத்திரம் அபிஷேகம் இல்லை. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்து. எப்படி தெரியுமா? உன்னால் அதிகாலை எழுந்து ஜெபிக்க முடியாது, ஆனா உனக்குள்ள வல்லமையா நடப்பிக்கிற கிரியை செய்கிற தேவன் உனக்குள் செய்கிறபடினால அதிகாலை எழுந்து முழங்கால் படியிடுவேன். உன்னால ஒரு நாள் உபவாசித்து ஜெபிக்க முடியாது, உனக்குள்ள கிரியை செய்கிற தேவன் உபவாசிக்க பலன் தருவார். உனக்கு ஊழியம் செய்ய பலன் இருக்காது, ஆனா அந்த தைரியத்தை விசுவாசத்தை உனக்குள்ள உண்டு பண்ணுவா. நீ தைரியமா போய் சொல்லுவ, இயேசு நல்லவர் என்பதை சொல்லுவ. உனக்குள்ள பயம் வரும், அந்த போராட்டத்தை நான் எப்படி கடக்க போறேன் ஒரு பயம் வரும். உனக்குள் வல்லமையா கிரியை செய்கிற தேவன் செய்கிறபடினால் நீ சொல்லுவ, காற்றையும் கடலையும் அதட்டிய தேவன் இந்த சூழ்நிலையை கடக்கும்படியான பலனை எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் பாருங்க, நான் ஒரு எம்டி வெசல், நான் தேவனுக்காக வெறுமையான பாத்திரம், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஊழியம் செஞ்சாலுமே நான் சொல்லுகிறேன் பாருங்க, ஒருவேளை நான் மாம்சத்தில் இவ்வளோ நேரம் எந்த ஒரு காரியத்தை ஊழித்து இந்த ஊழியம் துவங்கி கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் ஆகுது. அதுவும் உங்களை போல ஒரு ஜனங்க எல்லாத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கிற சர்ச்சுக்கு 8 மணினா 8 மணிக்கு வரத்து, ஊழியம் 6 மணினா 6:30 மணிக்கு வரத்து, ஊழியம்னா எல்லாருமே கிளம்பி வரது, எப்படிப்பட்ட எல்லா ஜனங்களை வைக்கும் பொழுது விசுவாச நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள பெருகி கொண்டே இருக்கிறது. அதனால் நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறேன், தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஜபம்னா அப்படியே அதிகாலையில் ஜபம், வேத வாசிப்பு. ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் இந்த புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டை மாற்ற எத்தனை பேர் இந்த 10 மாதத்தை முடிச்சுன்னு கேட்டால் எல்லாருமே கையை உயர்த்திடுவீங்க. எத்தனை பேர் முழு பைபிளை முடிச்சுன்னு கேட்டால் 10 எல்லாருமே சொல்லிடுவீங்க. இந்த 9 மாதத்தில் எத்தனை பேர் வந்து 1 நாள் 2 நாள் 7 நாள் உபவாசம் பண்ணி சொல்லி எல்லாம் கையை உயர்த்திடுவீங்க. அதனால விசுவாச நம்பிக்கை எனக்கு அதிகமாக உண்டாகிறது.
நான் சொல்லுகிறேன், இது மத்தியில எப்படி தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்குள் ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஜாக்கபே, உனக்கு பலனுக்கு தான் இல்லையாப்பா, இல்லைனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நீ பார்க்குறியே, உனக்கு விசுவாசம் வருதா இல்லையா பரவாயில்ல, நீ எதை நம்பி ஓடுகிறாயோ அது முழு மனதோடு செய். ஏன் தெரியுமா? நான் உனக்குள் செய்கிறபடினால மாம்சத்தில் பார்க்கிற விஷயம் அல்ல, தேவன் மாம்ச கண்களில் என் அந்நிய கண்களினால் ஒவ்வொரு நாளும் காண செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே முடி உண்டு. ஏன் தெரியுமா? எனக்குள் ஒரு வல்லமையா கிரியை செய்து கொண்டிருக்கிறான். வனாந்திரத்தை பார்ப்பதனால் சோர்ந்து போவதில்லை. ஏன் தெரியுமா? இது வயல் வெளியாய் நிச்சயமாய் மாறும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உனக்குள்ள இந்த கால வேளையில் ஒரு வேளை என்னடா பாஸ்டர் ஒன்றாவது அந்த மாதத்தில் முதல் வாரத்திலேயே நம்ம எதிர்பார்க்குற அந்த ஆசீர்வாதம் இல்லையே, ரெட்டிப்பா தருவேன், நாளா தருவேன் வரலையே, கீழாக்குவேன் மேலாக்குவேன் சைடாக வைப்பேன்னு வரலையே. நான் சொல்லுகிறேங்க, இந்த 9 மாதங்களை முடிச்சிட்டீங்க. இந்த 10, 11, 12 இந்த 3 மாதத்துக்குரிய வார்த்தை இந்த கால வேளை ஆண்டவர் தருகிற. நல்லா கேளுங்க, கர்த்தர் எவ்வளவு உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ பொறுப்பு அதிகமாயிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? நீ ஜெபிக்கும் போதெல்லாம் வேண்டும் போதெல்லாம் உன்னை நம்பி ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தரும் பொழுது நீயும் அதுக்கேற்ற பாத்திரவனாய் விளங்கணும். நான் 5க்கு ஜெபிக்கும் போது 10க்கு தந்தது ஒரு காலம், நான் 100க்கு ஜெபிக்கும் போது 1000 கொடுக்கிறது ஒரு காலம். ஆனால் கர்த்தர் 1000 கேட்கும் போது 1000ங்களை கொடுக்கும் பொழுது அதுக்கு நான் உத்தரவாதம் இருப்பது எனக்கு அவசியம். ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை உயர்த்துறாரா, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட நான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய டைம் இல்லை, நான் வேகமாக போகிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதும் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததும் என்ன தெரியுமா? நான் கர்த்தரிடத்தில் ஒன்று பெற்றுக்கொண்டேன், அதை நான் ஆசையாக உங்களிடத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாள் நினச்சி பாருங்க, இந்த கையில் நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தேவனிடத்தில் வாங்க இந்த கை என்னத்தமா பண்ணணும், தேவனுக்காக என்ன செய்து என்பதை ஒவ்வொரு நாளும் பொறுத்தையினால் எழுந்திருக்கணும். என்ன பாருங்க, ஆசீர்வாதத்தை வாங்குற கை தேவனுக்காக செய்வதிலும் பொறுத்தனைக்கு கை மேலே போகணும். இவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், இவ்வளோ நேரம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். ஏன் தெரியுமா? இவ்வளோ நேரம் கை நீட்டி நான் மட்டும் கர்த்தரிடத்துல இருந்து ஒன்று வாங்க தெரியுது எனக்கு. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பொருளையும் அந்த 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 அழைப்பையும் நான் பெற்றுக்கொள்வது எனக்கு அவசியமாக இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா? வாங்கிறதுக்கு மட்டும்தான் கை வரும் ஆண்டவரத்துலேருந்து. ஆண்டவருக்கு உதவி செய்யறது கை எப்பவுமே நீளாது. ஏன் தெரியுமா? இது கஷ்டம் இல்லை. எப்படி வரும்? ஆண்டவர் என்னதுமா கேட்பாரு? நீ கேட்கறதுனால கொடுக்குற, நீ வாங்கி கொண்டே இரு. ஆண்டவர் பார்ப்பாரு, இந்த கை வரவே மாட்டேங்குதப்பா, இந்த கை வெறுமையாக தானே இருக்குது. நான் ஆதியிலேருந்து பார்க்குறேன், இந்த கை என்ன பண்ணு கேட்டால், இந்த கை ஒரு பாஸ்டர் சொன்னார். என்ன பாருங்க, ஒரு பாஸ்டர் வீட்டை ஜெபிக்க போனாராம். என்ன பாருங்க, அந்த வீட்டில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு தங்க ஸ்பூனை வந்து, உங்களுக்கு என்ன தெரியும் இந்த கதை, அந்த ஸ்பூனை எடுத்து என்ன பண்ணாராம், காட்டினாங்களா விசுவாசிங்க, இது தங்க ஸ்பூனு பாஸ்டர்னாராம். பாஸ்டர் என்ன பண்ணாராம், போயிட்டாராம். இப்போ அந்த ஸ்பூனை காணும். உடனே விசுவாசிங்க நினச்சாங்களாம், பாஸ்டர் மேலே எப்படி டவுட் பண்ணுறது, பாஸ்டர் எடுத்துருக்க மாட்டார், பாஸ்டர் போய் எடுத்துருவாரா, ஐயோ தங்க ஸ்பூனை சொல்லிட்டு இவங்க ஒன்றும் இல்லாமல் சில மாதங்கள் போன பிறகு பாஸ்டர் வந்தாராம். மறுபடியும், பாஸ்டர் நாங்கள் சொல்கிறோம் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு காரியம் மற்றவங்கள சொல்லணும், என்னன்னு கேட்டாராம். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பூன் கொடுத்தோம்ல அது காணும்னாராம். சரி உங்கள் பைபிள் எடுத்துன்னு வாங்க சொன்னாராம். பார்த்தா அந்த பைபிளில் பாஸ்டர் வச்சுருந்தாராம். இப்போ சொன்னாராம், எடுத்தது நான் தான், உண்மைதான். என்ன தெரியுமா, அந்த பைபிளை வச்சுட்டு போனேன், ஒருவேளை மறுநாள் நீங்கள் பைபிளை திறக்கும் போது அதை பார்த்துருவீங்கன்னு. இத்தனை மாதங்களாவது ஒரு நாள் கூட அப்போ இந்த பைபிளை நீங்கள் என்ன பண்ணலை. அப்போ சொன்னாராம், தங்கத்தினால கொடுக்குற தேவனத்துக்கு மட்டும் வாங்குறதுக்கு ஒரு நாள் காணுன்றதுனால உங்கள் இறுதியம் படபடுன்னு ஆகுது. இந்த வசனத்தை ஒரு நாள் எடுக்கலன்னு இறுதியம் என்ன பண்ண மாட்டேங்குது சொல்லுங்க பார்க்கலாம். எதுவும் எனக்கு ஆக மாட்டேது. ஏன் தெரியுமா? சில பேரோட நம்பிக்கை என்ன தெரியுமா, பைபிள் படித்தா நான் வாழ போகிறேன், சோமனியாக நான் வாழ போகிறேன், வேலைக்கு போனால் தானே எல்லாம் உண்மைங்க, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போனால் தான் உங்கள் வீட்டுக்கு வருமானம், நீங்கள் எல்லாம் செஞ்சதை நான் சொல்கிறேன். அதுக்கு மேலாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என்ன தெரியுமா? தேவன் கொடுத்த அழைப்ப கிரியைகளை இந்த உலகத்தில் நான் செய்து முடிக்க வேண்டும்.
இது சுயநலமா வராது. தேவனே அந்த விருப்பத்தை ஆற்றல் எனக்கு தருவார். நான் வாலிய பயத்தில் தேவனுக்கு அழைக்க என்னை அர்ப்பணிக்கும் பொழுது நான் தீர்மானம் பண்ணேன். எங்க அம்மா எத்தனையோ முறை சொன்னாங்க, என்னதம்மா சொன்னாங்க, தம்பி ஊழியத்துக்கு வராதுன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? பாடுள்ள ஊழியம், இந்த ஊழியத்தில் வந்து நான் ஒவ்வொரு நாள் நீ கஷ்டப்படுவேன் சொன்னாங்க. நானும் ரொம்ப பயந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஆரம்பத்தில் எனக்கு பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. பைபிள் காலேஜ் போயிட்டேன். பைபிள் காலேஜில் 2.5 வருஷம் ஆகுது. எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியல. ஒரு சபையில் விடுறாங்க, சபையில் போகிறேன், ஆராதனை பண்ண தெரியல. ஒரு நாள் கிரவுண்டில் போய் அழுகுறேன். நான் அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோ, எமோஷனலில் வாலிபத்தில் கொஞ்சம் ஊழியத்துக்கு வந்துட்டோமோ, ஐயோ தெரியாமல் வந்துட்டோமே. ஏன் தெரியுமா? காலேஜில் சொல்கிறாங்க, சர்ச்சில் சொல்கிறாங்க, பாடுன்றாங்க, எனக்கு பாட வரல. ஆராதனை நடத்துன்றாங்க, ஆராதனை நடத்த வரல. என்ன பிரசங்கம் பண்ண சொல்கிறாங்க, பிரசங்கம் வரல. எனக்கு திக்கு வாயை போல அந்த வார்த்தையில் சரியான உச்சரிப்பு இல்லை. எனக்கு எதுவுமே தெரியல, வேத அறிவு எனக்குள்ள இல்லை. அப்போ நான் ரொம்ப நினச்சேன், தெரியாமல் வந்துட்டோமோ. நான் நினச்சி பார்க்குறேன், இத்தனை வருடங்கள் நினச்சி பார்க்குறேன், ஒரு நாள் எனக்கு மரணம் வருமானால் அது 80 வருது, 70 வரலோ, என்னால் சொல்ல முடியும், எதற்காக கர்த்தர் இந்த உலகத்தில் என்னை அனுப்பினாரோ, மன நிறைவாய் என் ஓட்டத்தை முடிப்பேன். ஏன் தெரியுமா? நித்திய காலமா என் தகப்பனை அரவணைத்து சொல்லுவா, நல்ல போராட்டத்தை போராடினாய், விசுவாசத்தை காத்து கொண்டாய், நீதியின் கிரீடம் உனக்காக வைக்க. நல்ல கரங்களை தட்டி இந்த நாளில் ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உண்டாகட்டும். இதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அதற்காக நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்களை சேலஞ்ச் பண்ணுது? எத்தனை பேர் உங்களை சேலஞ்ச் பண்ணுது? நான் சொல்லுகிறேன், இனியே இந்த வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கையில் பாச நான் சும்மா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சு கொள்ளுங்க, இதுக்கு மேலே பகிரங்கமான வார்த்தை இந்த கால வேலை ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னோட எடுத்த ஒரு வாசிங்க பார்க்கலாம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. யோவான் 6ஆம் அதிகாரம் 27 வசனம். நிறைய வசனம் இருக்குது, ஆனால் இந்த 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 27 வசனத்தை எடுத்த ஒரு வாசிங்க பார்க்கலாம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை நடப்பீங்கள். மனுஷகுமாரன் இங்க பாருங்க, 3 காரியத்தை நான் சொல்லிடுறேன். நிறைய வேத வசனம் இருக்குது, எல்லாம் சொன்னா அது டைம் ரொம்ப அதிகமாகிடும். 3 காரியம்தான். தேவனுடைய கிரியை நான் செய்து முடிக்கணும். எப்படி? அவர் சித்தமாகிய போஜனத்தை, அவர் சித்தத்தை செய்யும் போது அதுவே எனக்கு போஜனமாக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, கர்த்தருடைய கிரியை நான் எப்படி செய்வேன்? அவர் எனக்குள் செய்கிறபடினால் நான் செய்வேன். 3வது காரியம், கர்த்தருடைய சித்தத்தையும் அவர் கிரியை செய்து முடிப்பது பிதா என்னை குறித்து கொடுக்கிற சாட்சியா இருக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க படுங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:12 எடுத்து வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு ஏற்ற கிரிக்கு பலன் என்னோடனே வருகிறது. இங்க பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தை முடிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், அவனுக்கு ஏற்ற கிரிக்கு ஏற்ற பலன் என்னோடனே கூட வருகிறது. இங்க பாருங்க, இரவுல வருமோ, பகல்ல வருமோ, மதியத்தில் வருமோ, எந்த நேரத்தில் வரும், எப்படி வரும், எதுவும் நமக்கு தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்னே ஒன்றுமே சொன்னார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த போஜனத்திற்காக, என்ன பாருங்க, நான் முடிக்க போகிறேன், 2 நிமிடம் தான் டைம் கொடுங்க. நான் போஜனத்திற்காக அல்ல, அழிந்து போகிறதுக்காக அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறார், இந்த போஜனத்துக்கு அல்ல, நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரியை நான் செய்கிறபடினால பிதா என்னை குறித்து சாட்சி கொடுப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துல பாருங்க, அவர் ரொம்ப சோதிச்சாங்க, ரொம்ப புடமிட்டாங்க. பிதாவுக்கு சமமான பொருளை எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து மனுஷ ரூபம் எடுத்தார். ஆனால் அவர் காரி உமிழ்ந்து துப்பனாங்க. 1 கூறிய 39 முறை ஜாட்டினால் அடித்தாங்க, பரிகாசம் பண்ணாங்க. நீ மெய்யான தெய்வம் இறங்கி வான்னு சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனால் ஆண்டோட சிந்தனை என்னத்தமா இருந்தது? இறங்கி வந்தது பெருசா தெரியல அவருக்கு. மனுஷன் உமந்து துப்பும் போது பெருசா தெரியல. என்னத்தமா இருந்தது? கர்த்தருக்காக நான் செய்து முடிக்கும் பொழுது பிதா என்னை குறித்து சாட்சி சொல்லுவா. என்ன தெரியுமா? இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இவர் என் நேசகுமாரன், அவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவனை குறித்து சாட்சி சொல்ல போறாரு.
எப்போ நம்ம சொல்ல போறாரு? 2 காரியம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நீ மரிக்கணும், நான் மரிக்கணும். இல்லைன்னா கர்த்தர் ஒரு நாள் சீக்கிரம் வரப்போறாரு. இது 2 தான் ஒன்று நடக்க போகுது. இது நடக்கும் பொழுது ஒரு சாட்சி உன்னை குறித்து சொல்லப்பட போகிறது. மரிக்கும் பொழுது கெட்டவனா இருந்தாலும் நல்ல சாட்சி சொல்லிடுவாங்க மனுஷன். உண்மையாக நானும் சொல்கிறேன். நானும் ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால ஒரு யாருன்னா ஒருத்தங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனால் நல்லதான் நம்ம சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவோம். ஏன்? எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் அப்படி கிடையாது. உன்னை குறித்த நற்சாட்சி கொடுக்க போகுவது தேவன் மாத்திரமே. நீ எதை குறித்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அழுது நின்ற புலம்பி நின்ற எல்லாமே சாட்சி கொடுப்பார். என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன ஏமாற்றலாம், ஜெபிக்காம ஊழியம் செய்யாம நீங்கள் எனக்கு கமிட்மெண்ட் தராமல் போகிறது என்ன வேணா இருக்கலாம். ஒரு நாள் சாட்சி கொடுப்பார் தேவன். அந்த சாட்சி என்ன தெரியுமா? நீ என்ன ரகசியமாக வந்து சர்ச்சுக்கு ஊழியம் செஞ்ச, எத்தனை நாள் எனக்கு தெரியாமல் வீட்டில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண, இந்த பைபிளை எவ்வளவா ஒவ்வொரு நாளும் அரவணித்து எனக்கு இதுதான் எனக்கு எல்லாமே நீ எவ்வளவு நேசித்த எல்லாம் தெரியும். ஏன் தெரியுமா? பிதா உன்னை குறித்து சாட்சி சொல்லுவார், உன்னை குறித்து சொல்லுவார். உண்மையும் உத்தம ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் ராஜ்யத்துக்குள் பிரவேசின்னு சொல்லுவாரு. அப்ப கேட்பாரு, என்ன தெரியுமா கேட்பாரு? நீ என் சித்தத்தின்படி செஞ்சதான் கேட்பாரு. அன்னைக்கு போயிட்டு நான் இதை கொடுத்தேன், அதை செஞ்சேன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. எனக்கு உன்னை தெரியவே தெரியாதுப்பா. எனக்கு கூட ஊழியத்தில் ஆரம்பத்தில் வரும்போது சில பேர் அட்வைஸ் சொன்னாங்க. எனக்கு கேளுங்க, நான் முடிச்சிடறேன். என்ன சொன்னாங்க? இந்த ட்ரஸ்ட் ஆரம்பின்னு சொன்னாங்க. இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சின்னா சீக்கிரம் பணக்காரா இல்லைன்னாங்க. என்ன தெரியுமா? இந்த ஊரியை தான் சொன்னாங்க, நீ இந்த ஊர் சார்ந்தனவனப்பா, ஒரு ட்ரஸ்ட் மாரி ஆரம்பி. மாதம் இந்த மக்களுக்கு எதனா கொடுத்தனா உனக்கு எதனா உனக்கு தருவாங்க. நீ சின்ன ஒரு ரூம் மாரி கட்டு, ஒரு சின்ன ஒரு 10 பேர் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய கான்டாக்ட் நானே பிடிச்சி தரேன், நீ மட்டும் இதை பண்ணு. நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நிறைய காரியம் செஞ்சாங்க. நானும் போய் ஆரம்பத்தில் என் வாலிப நாட்களில் முதியோர் இல்லம் பண்ணிடலாமா, ஆண்டவருக்காக தான் நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக தான், எதுவுமே எனக்காக இல்லை. செய்யலாம் எல்லாம் பொருத்தனை பண்ணி சரி ஜெபம் பண்ண. ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண. ஆண்டவர் கேட்டார், எப்பா இந்த உலகத்தில் தாயின் வயிற்றுல இதுக்காக ஒன்று அழைச்சேன், இதில் 10 காசை பார்த்து சாப்பிட்றதுக்காக ஒன்று அழைச்சேன். அப்போ ஆண்டவத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னைக்கு அந்த நாள் வருதோ வேலைக்கு கூட போயிடுவேன் ஆண்டவரே, ஆனால் என் வயிற்றுக்கு ஏற்ற பொழப்பை நான் நடத்தவே மாட்டேன். வாழ்வானாலும் சாவானாலும் கர்த்தருக்காக உண்மையாக ஓடுவது, தேவனுக்காக பிரகாசிப்பது உண்மையான ஓட்டம். ஏன் தெரியுமா? இந்த வயிற்றுக்காக ஓடுவதை காட்டிலும் கர்த்தர் ஒரு நாள் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இவன் என் நேசகுமாரன், உண்மையும் உத்தமும் ஊழியக்காரனே, உன் எஜமான் வீட்டுக்குள் பிரவேசினுவாரு. நான் அப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே கண்ணீர் இருந்ததுப்பா, உபத்திரம் இருந்ததுப்பா, என்னை புரிஞ்சுக்கல, அது நிறைய போராட்டம் நிறைய ஆண்டதை சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுவார், அந்த நாட்களில் உன்னை நான் அரவணைச்சேன், உன்னை நேசித்தேன், உன்னை பாதுகாத்தேன், உன்னை போஷித்தேன். ஏங்க ஒரு நாள் நிச்சயம் உங்கள் கண்ணீருக்கெல்லாம் பதில் உண்டுங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அழுவுறீங்களே, என்னை யார் விசாரிப்பா, என் எதிர்காலம் என்ன அழுவுறீங்களே, கர்த்தர் கைவிட்டா, எல்லாத்துக்கும் ஒரு நாள் பதில் உண்டு. ஒரு நாள் அங்கே போவீங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் கண்ணீரை துடைப்பார், அந்த துருத்தில வச்சிருப்பார். நீ ஏன் அழுவுற? நான் உன்னை கண்மணி போல் உன்னை பாதுகாத்தேன், அந்த நேரத்தில் உன்னை தப்பு வித்தேன். உலகத்தில் எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் உன் நம்பிக்கை விட்டுறாதீங்க. என் தேவன் என்னை பார்க்குற வரைக்கும், தேவன் நடத்துகிற வரைக்கும் சதா காலம் என்னை நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி செபிங்க பார்க்கலாம், கண்களை மூடி செபிங்க பார்க்கலாம். இந்த கால வேளையில் கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறா, கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறா. அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, இந்த கால வேளையில் நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறாய்? நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறாய்? உன்னுடைய ஓட்டத்தில் நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த விசுவாச ஓட்டத்தில் நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறாய்? கண்ணை முடிச்சோம், ஆண்டவரே நான் இது வரைக்கும் உமக்காக என்ன செஞ்சேன்ப்பா சொல்லுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை கொஞ்சம் கீழ்ப்படிங்களேன். இவ்வளவு நேரம் பேசுகிற வார்த்தையில் நிச்சயமாக ஆண்டவரோட பேசியிருப்பாருன்னா அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. எங்க ஆசீர்வாத வார்த்தையை மாட்ட கேட்டு ஆசீர்வாதத்தை போகிறதுக்கு உன்னை கர்த்தர் அழைக்கலை. கர்த்தர் அவர் சித்தத்தை அறிந்து அதன்படி ஓடுறது தான் உன்னை அழைத்திருக்கிறார். கண்ணை மூடி ஜோம் பண்ணுங்க. இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் முடிஞ்ச முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம